முக்கொம்பு மேலணை காவிரி ஆற்றின் 35வது மதகு தூணில் ஏற்பட்டுள்ள விரிசலை சரிசெய்ய நீர்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் முக்கொம்பு முக்கிய சுற்றுலா தலமாகும். மேட்டூரிலிருந்து ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம் வழியாக வரும் காவிரி இங்கு அகண்ட காவிரியாக வந்து இங்கு காவிரி, கொள்ளிடம் என இரண்டாக பிரிந்து செல்கிறது. இதனால் இப்பகுதி முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த பகுதியில் மக்கள் பயன்பாட்டிலிருந்து வந்த 130 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கொள்ளிட பாலத்தில் 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது 5 முதல் 9வது மதகு வரையுள்ள பாலம் இடிந்து விழுந்தது. இதனைத் தொடர்ந்து பல கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கொள்ளிடம் பாலம் கட்டப்பட்டு தற்பொழுது பயன்பாட்டில் உள்ளது. மேலும் முக்கொம்பில் உள்ள காவிரி பாலம் 42 மதகுகளுடன் 1977ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இந்த பாலத்தில் அவ்வப்பொழுது பராமரிப்பு பணிகள் நடைபெறுவது வழக்கம். இந்த பாலம் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. தற்பொழுது இந்த பாலத்தில் 35வது மதகு பகுதியில் உள்ள தூணில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த தூண் அடிப்பகுதியில் இருந்து விலகி மேற்கு பகுதி நோக்கி சுமார் 25 சென்டிமீட்டர் தூரம் சாய்ந்துள்ளது. இந்த விரிசல் 6 ஆண்டுகளுக்கு முன்பு சிறியதாக காணப்பட்ட நிலையில் தற்பொழுது பெரிய அளவில் காணப்படுகிறது. தற்பொழுது காவிரி மற்றும் கொள்ளிடத்தில் அதிக அளவில் தண்ணீர் திறந்து விடப்பட்டு இருப்பதால் காவிரி பாலம் இடியும் அபாய நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனை நீர்வளத்துறை அதிகாரிகள் விரைந்து பார்வையிட்டு ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள், பொதுமக்கள் ஆகியோரின் கோரிக்கையாக உள்ளது.